ஒரு பேட் வாங்குறப்போ 3 விஷயம் சப்போர்ட்டிவா இருந்தா மக்களுக்கு பிடிக்கும். அது என்னன்னா, சேஃப், கம்ஃபர்ட், எக்கனாமிக்கலாவும் இருக்கணும். ஸோ, ஆனா இந்த 3 விஷயம் நீங்க யூஸ் பண்ற பேட்ல இருக்கா? பாத்துரலாமா? கண்டிப்பா. நாப்கின் வாங்குறப்போ ஒரு 6 விஷயத்த கவனிச்சு வாங்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து டாப் லேயர். இன்னைக்கு பெரும்பாலான நாப்கின் வந்து டாப் லேயர் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பிளாஸ்டிக் வந்துச்சு அப்படின்னா, நான் கவர்மெண்ட்ல இருந்ததுனால காட்டன் ரொம்ப 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 காஸ்ட்லி. ஸோ அத அஃபோர்ட் பண்றதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா, பாலிஸ்டர் வந்து பிளெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி காஸ்ட்ட வந்து கம்மி பண்றதுக்காக தான் நாப்கின்ல பிளாஸ்டிக்கே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெறைய பேர் கேட்பாங்க, கெமிக்கல்ஸ் எங்க இருக்கு? ஃப்ராக்ரன்ஸ் எங்க இருக்குன்னு. இந்த ப்ளூ கலர் இங்க் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கெமிக்கல்ஸ். அண்ட் நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன் கெமிக்கல்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் வந்துச்சுன்னா, பிளாஸ்டிக் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப்ஷன் லேயர் வந்து பியூர் காட்டன் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு ரீசைக்கிள்டு காட்டன். இந்த ரீசைக்கிள் காட்டன் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, அது வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அண்ட் இந்த அளவுக்கு ஒயிட்டும் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்ஸ்டைல நாங்க ப்ளீச் பண்ற மாரியும், இதையும் வந்து ப்ளீச் பண்ணுவாங்க. அந்த ஒயிட் கலர் கிடைக்கிறக்கும் அண்ட் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக. இங்க தான் வந்து அந்த தாலேட்ஸ்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்கிரீடியன்ட்ஸ் ரீசைக்கிள்டு இன்கிரீடியன்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். ஏன்னா அது ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் இல்லையா? ஸோ அது தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ராக்ரன்ஸ் வந்து உள்ள யூஸ் பண்றாங்க.